ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நாம பகவத்கீதைனா என்ன, அதுல என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு சுருக்கமா பார்ப்போம். பகவத்கீதை பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்துல உள்ள ஒரு சிறிய பகுதி தான். மகாபாரதத்துல பீஷ்ம பர்வம்னு ஒரு பகுதி இருக்கு. அதுல அத்தியாயம் 23லேருந்து அத்தியாயம் 40 வரைக்கும் உள்ளது தாங்க பகவத்கீதை. மொத்தம் 18 அத்தியாயம் இருக்கு. ஸோ இந்த 18 அத்தியாயத்தையும் 3 வகையா பிரிச்சிருக்காங்க. மொதல் 6 அத்தியாயம் கர்மயோகத்தை பத்தி கிருஷ்ணர் சொல்லுவாங்க. அடுத்த 6 அத்தியாயம், அதாவது 7வதுலேருந்து 12வது அத்தியாயம், பக்தி யோகத்தை பத்தி கிருஷ்ணர் சொல்லுவாங்க. அடுத்த 6 அத்தியாயம் 13லேருந்து 18 வரைக்கும் தியான யோகத்தை பத்தி சொல்லுவாங்க. பகவத்கீதையில கிருஷ்ணர் இந்த 5 விஷயத்தை தான் பேசுவாங்க. மொதல் விஷயம் ஆத்மான்னா என்ன, இல்லைன்னா ஆத்மானா யாரு. 2வது விஷயம் பரமாத்மானா யாரு. 3வது கர்மான்னா என்ன. 4வது பிரகிருதி, அதாவது இயற்கை. இந்த இயற்கை எப்படி செயல்படுது அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. 5வது விஷயம் காலான்னா நேரம். இந்த நேரம் தான் எல்லாத்தையும் அழிக்கக்கூடியவை. இந்த 5 விஷயம் பத்தி தாங்க இந்த பகவத்கீதையில பேசப்பட்டிருக்கு. அடுத்து வரப்போற பதிவுல இந்த 5 விஷயம் என்னென்னு பார்ப்போம். நாம் ஹரே கிருஷ்ணா.